இந்த வீடியோவில் liquidation of companiesல liquidators final statement of account பார்க்க போகிறோம். liquidators final statement of account யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அண்ட் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லிக்விடேட்டரோட டியூட்டி வந்து கம்பெனியோட அசட்ஸ் எல்லாம் விற்று கேஷாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ வந்த கேஷை வச்சு ஒவ்வொரு கிரெடிட்டாரியாக அவர் செட்டில் பண்ணும். இந்த கிரெடிட்டார்ஸை செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரில் தான் செட்டில் பண்ணிட்டு வரணும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார், ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவார். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ கேஷ் ரியலைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் பே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத காட்டுவார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கேஷ் புக் மாதிரி இருக்கும். நம்ம கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸ் எல்லாம் காட்டுவோம், கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுவோம். ஸோ இங்கே ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த அசட்ஸ் ரியலைஸ் பண்ணுறது, வேறு ஏதாவது கேஷ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த ரெசிப்ட்ஸில் இருக்கும். பேமெண்ட்ஸில் இந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் அவர் பே பண்ணது எல்லாத்தையுமே போட்டிருப்பார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவார். இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து கம்பல்சரி வைண்டிங் அப்பில் போகுது அப்படின்னா கோர்ட்டில் இந்த லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுவார். அதே அந்த கம்பெனி வந்து வாலண்டரி வைண்டிங் அப்பில் போகுது அப்படின்னா இந்த லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கம்பெனியில் சப்மிட் பண்ணுவார். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் பார்க்கலாம். இது ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடில் டெபிட்னு எழுதுவோம், ரைட் சைடில் கிரெடிட்னு எழுதுவோம். டெபிட் சைடில் எல்லா ரெசிப்ட்ஸும் காட்டுவோம், கிரெடிட் சைடில் எல்லா பேமெண்ட்ஸும் காட்டுவோம். இப்போ ரெசிப்ட் சைடில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெசிப்ட்ஸில் 3 ஐட்டம் தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் டு அசட்ஸ் ரியலைஸ்ட். ஓகே, ஸோ எந்தெந்த அசட்ஸ் ரியலைஸ் ஆகுதோ அந்த அசட்ஸை அதோட ரியலைசேஷன் வேல்யூவோட நம்ம எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டாக்கோட ரியலைசேஷன் வேல்யூ கொடுத்துருந்தா ஸ்டாக்குன்னு எழுதி அதோட ரியலைசேஷன் வேல்யூ எழுதுவோம். டெட்டாஸோட ரியலைசேஷன் வேல்யூ கொடுத்துருந்தா டெட்டாஸ்ன்னு எழுதி அதோட ரியலைசேஷன் வேல்யூ எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அசட்டோட ரியலைசேஷன் வேல்யூவும் இண்டிவிஜுவலாக நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து டு சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் பை செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ். ஸோ செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸ்லேருந்து வர சர்ப்ளஸ் அமௌண்ட்டை தான் நெக்ஸ்ட் ஐட்டமாக நம்ம எழுதுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டு கால் மணி ரிசீவ்ட். அட் டைம்ஸ் கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து எல்லா கால் மணியும் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சில இது வந்து பார்ட்லி கால்டப்பாக இருக்கும். அப்போ மிச்ச அன்கால்டு மணியை வந்து டிசல்யூஷன் டைமில் லிக்விடேட்டர் கலெக்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ அந்த அமௌண்ட்டை தான் லாஸ்ட்டாக எழுதுவோம். ஸோ ரெசிப்டில் நம்மளுக்கு அசட் ரியலைஸ், சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் அண்ட் கால் மணி ரிசீவ்ட் மட்டும்தான் வரும். இதில் அசட்ஸ் ரியலைஸ்ட் எல்லா கொஸ்டின்லேயுமே வரும். இந்த சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸும் கால் மணி ரிசீவ்டும் சம்மில் கொடுத்துருந்தா மட்டும்தான் போடணும். எல்லா சம்ஸ்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க, சில சம்ஸில் தான் இருக்கும். பட் அசட்ஸ் ரியலைஸ்ட் எல்லா கொஸ்டின்லேயுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பேமெண்ட்ஸ் பார்க்கலாம். பேமெண்ட்ஸ் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் படி தான் பே பண்ணணும். இந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ பேமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதை பே பண்ணும், லீகல் சார்ஜஸை பே பண்ணும். எந்த அமௌண்ட்டை வச்சு பே பண்ணுவாங்க, இந்த ரெசிப்ட்ஸ்லேருந்து வருதில்ல அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை வச்சு தான் பே பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லீகல் சார்ஜஸ், அப்புறம் இருக்கிற பேலன்ஸை வச்சு லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷனை பே பண்ணுவாங்க. லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் இந்த லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில். ஏன்னா இதுக்கு கால்குலேஷன் பண்ணிட்டு தான் நம்ம போஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சம்ஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐட்டம், இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, லீகல் சார்ஜஸ் பே பண்ணி அடுத்தது லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸில் நெக்ஸ்ட் நம்ம எதை பே பண்ண போகிறோம், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை பே பண்ண போகிறோம். லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் யாருக்கு பே பண்ணும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணதுக்கப்புறம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருந்தா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவோம். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணதுக்கப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணுவோம். ஓகே, ஸோ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணதுக்கப்புறம் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுவோம். ஓகே, இப்போ ஷேர் ஹோல்டர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணிட்டு தான் லெஃப்ட் ஓவர் பேலன்ஸை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்போம். ஓகே,
ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் பேமெண்ட். Legal charges, liquidators remuneration, liquidation expenses, preferential creditors, debenture holders, unsecured creditors, preference shareholders and equity shareholders. Okay. முக்காவாசி சம் வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸோட முடிஞ்சிடும். ஏன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு அடிக்குவேட் அமௌண்ட் இருக்காது பே பண்ணுறதுக்கு. ஸோ முக்காவாசி சம் வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸோட முடிஞ்சிடும். ஏதாவது ரேராக இருக்கிற சம்ஸ் தான் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வரைக்கும் வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸோடையே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மேட் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். Liquidator's final statement of account base பண்ணி சில sums பார்க்கலாம். First question, the following particulars are related to a company which went into voluntary liquidation. Prepare liquidator's final statement of account. At that time, allow 2% remuneration to the liquidator on the amount realized and 3% on the amount distributed to unsecured creditors. Unsecured creditors 2,80,000, preferential creditors 20,000, debentures 1,90,000, share capital 2 lakhs, assets realized as follows: cash in hand 21,500, land and buildings 1,30,000, plant and machinery 1,80,000 and furniture 20,000. So question என்ன சொல்றாங்க, ஒரு கம்பெனி வாலண்டரி லிக்விடேஷன்ல போறாங்க, லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ரியலைஸ்ட் தட் இஸ் அசெட்ஸ் ரியலைஸ் ஆகுதுல்ல அதில் வந்து 2%, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல 3% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸோட வேல்யூ, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், டிபெஞ்சர்ஸ், ஷேர் கேபிட்டல் இதோட வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்தெந்த அசெட்ஸ் ரியலைஸ் ஆகிருக்கோ அதோட ரியலைசேஷன் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த கால்குலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் எல்லா ஐட்டம்ஸும் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இந்த லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷனில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அசெட்ஸ் ரியலைஸ்டில் ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம், அப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம், அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்கோ அதில் ஒரு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். இந்த அசெட்ஸ் ரியலைஸ்டுக்கு என்ன பர்சன்டேஜ் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் சொல்லியிருக்காங்க, 2% சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து 3% ஆன் தி அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸையும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸாக தான் எடுத்துப்போம் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணும்போது. ஸோ 3% வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் கால்குலேட் பண்ணுவோம், அண்ட் எவ்வளோ அவைலபிள் பேலன்ஸ் இருக்கோ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு அதில் ஒரு 3% நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்லேயே தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி தான் இப்படி போட போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கலாம், கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸ். ஓகே, இங்கே டோட்டல் ரெசிப்ட்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது இந்த அசெட்ஸ் ரியலைஸ்ட் இதுதான் நம்மளோட ரெசிப்ட். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபார்மேட்டில் ரெசிப்ட்ஸில் 3 இது பார்த்தோம். என்னென்ன ஐட்டம்ஸ், அசெட்ஸ் ரியலைஸ்டு, சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் அண்ட் கால் மணி ரிசீவ்ட். இந்த கேஸில் அசெட்ஸ் ரியலைஸ்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அசெட் ரியலைஸ்ட் மட்டும்தான் எடுத்துப்போம். ஓகே, யூஷுவலாக அசெட்ஸ் ரியலைஸ்டில் கேஷ் இன் ஹேண்ட் நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா அது தனியாக ஒரு அசெட்டாக காட்டுவாங்க. பட் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அசெட்ஸ் ரியலைஸ்ட்லேயே கேஷ் இன் ஹேண்ட் காட்டினதுனால நம்ம கேஷ் இன் ஹேண்டும் இங்கே எடுத்துக்குவோம். யூஷுவலாக கேஷ் இன் ஹேண்ட் அசெட்ஸ் ரியலைஸ்டில் வராது. பட் கொஸ்டின் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அசெட்ஸ் ரியலைஸ்ட் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லி அதில் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருந்தா நம்ம அப்போது கேஷ் இன் ஹேண்டை அசெட்ஸ் ரியலைஸ்டில் எடுத்துப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணும், அசெட்ஸ் ரியலைஸ்டில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். தட் இஸ் 21,500 ப்ளஸ் 1,30,000 ப்ளஸ் 1,80,000 ப்ளஸ் 20,000. நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 3,51,500. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ண போகிறோம், அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்ஸை மைனஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பே பண்ணும், லீகல் சார்ஜஸ். இங்கே லீகல் சார்ஜஸ் எதுவும் கொடுக்கல, ஸோ வராது. நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். இங்கே லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நான் சொன்னது
த்ரீ பார்ட்ஸ் இருக்குது லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷனில். ஒன்று வந்து அசட்ஸ் ரியலைஸ்டில் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணுவோம், அப்புறம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் கால்குலேட் பண்ணுவோம், அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அவைலபிள் இருக்கோ அதில் தான் கால்குலேட் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ இங்கே அமௌண்ட் அவைலபிள் இப்போ தான் நம்ம கால்குலேட்டே பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கையில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து அசட்ஸ் ரியலைஸ்டில் நம்ம லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ண முடியும், அதே மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்லையும் நம்ம லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் எழுதுகிறோம். ஸோ இப்போ எப்படி இதை கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் அசட்ஸ் ரியலைஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ 3,51,500. அதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 2%. ஸோ இன்டூ 2/100 which is 7,030 rupees. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில். ஸோ ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20,000. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் 3%. ஏன்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸையும் நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸாக தான் இங்கே ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 3% which is 600 rupees. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் கிடைக்கும் which is 7,630 rupees. ஸோ இதை இங்கே போஸ்ட் பண்ணுறோம் 7,630 rupees. இதுக்கு அடுத்தது என்ன பே பண்ணும் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். இந்த கொஸ்டினில் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எதுவும் கொடுக்காதனால நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணுறோம். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20,000. ஓகே, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் யாருக்கு பே பண்ணும் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு. இங்கே டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ நெக்ஸ்ட்டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 1,90,000 rupees. ஓகே, இவங்க எல்லாத்துக்கும் பே பண்ணால் நம்மளுக்கு அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்குங்கிறது தெரிய வரும். ஸோ இதை ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் போடலாம். தட் இஸ் 7,630 + 20,000 + 1,90,000 rupees. டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 2,17,030 rupees. இப்போ இந்த 3,51,500லேருந்து இந்த 2,17,030 rupees-ஐ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது amount available for unsecured creditors which is 1,33,870 rupees. ஓகே, இப்படி தான் amount available for unsecured creditors-ஐ calculate பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணும் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷனை கால்குலேட் பண்ணும். இந்த அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இருக்குல்ல, அதில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன நம்ம பார்க்கணுன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது இப்போ பே பண்ணுறதுக்கு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு 1,33,870 தான் இருக்குது. பட் இங்கே அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணும் 2,80,000 rupees பே பண்ணும் which is இந்த அவைலபிள் அமௌண்ட் வந்து இந்த 2,80,000-ஐ விட கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும். ஸோ அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் நம்ம என்ன செக் பண்ணும் அவைலபிள் பேலன்ஸ் அடிக்குவேட்டாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். இங்கே இன்அடிக்குவேட்டாக இருக்குது. அப்போ லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் இந்த செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் செகண்ட் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அந்த செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். which is amount available to unsecured creditors into rate divided by 100 plus rate, which is amount available for unsecured creditors எவ்வளோ இருக்குது 1,33,870. ஸோ 1,33,870 into rate எவ்வளோ சொல்லியிருக்காங்க unsecured creditors liquidators remuneration 3%. ஸோ 3 divided by 100 plus 3, ஸோ 103. ஓகே, ஸோ இப்போ 1,33,870 into 3 divided by 103 நம்மளுக்கு 3,899 கிடைக்குது. இது liquidators remuneration on unsecured creditors. அப்போ liquidators remuneration எவ்வளோ இந்த assets realized preferential creditors that is 7,030 plus 600 plus 3,899. அதுதான் வந்து liquidators remuneration. இப்போ நம்ம லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெசிப்ட்ஸில் என்னென்ன வரும், இங்கே ரெசிப்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அசட்ஸ் ரியலைஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை இண்டிவிஜுவலாக இங்கே எழுதுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டு அசட்ஸ் ரியலைஸ்டுன்னு ஹெட்டிங் எழுதிட்டு அது கீழே கேஷ் இன் ஹேண்ட் 21,500. நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 1,30,000. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,80,000. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் 20,000. ஓகே, ஸோ இந்த அசட்ஸ் ரியலைஸ்டில் இது மட்டும்தான் இருக்குது. அண்ட் இங்கே கால் மணி பற்றியோ இல்லை சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸோ எதுவுமே கொடுக்கல. ஸோ இது மட்டும்தான் ரெசிப்ட்ஸ் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும்.
நெக்ஸ்ட் இப்போ பேமெண்ட்ஸில் நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், லீகல் சார்ஜஸ்லேருந்து. இங்கே லீகல் சார்ஜஸ் எதுவும் கொடுக்கல. அப்போ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், பை லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் எவ்வளோ எழுதணும், அசட்ஸ் ரியலைஸில் நம்ம 7030 கால்குலேட் பண்ணும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் 600 அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் 3899. ஸோ டோட்டல் வந்து 11529 லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பே பண்ண போகிறோம், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஸோ பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 20,000. Next debentures. So by debenture holders 1,90,000. Okay. இப்போ next என்ன pay பண்ணும், unsecured creditors. இங்க unsecured creditors 2,80,000. பட் நம்மளுக்கு பேலன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைடை டோட்டல் பண்ண போகிறோம், which is 3,51,500. அதே மாதிரி கிரெடிட் சைடையும் டோட்டல் பண்ணுறோம். இப்போ வர பேலன்சிங் ஃபிகரை தான் நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுப்போம். ஓகே, தட் இஸ் இந்த அசட்ஸ் ரியலைஸ் ஆகி வந்த கேஷில் நம்ம ஃபஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் பே பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேலன்ஸ் இருக்கும், அந்த பேலன்ஸ்லேருந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸை பே பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு பேலன்ஸ் இருக்கும், அதுலேருந்து நம்ம டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணிட்டோம். இப்போ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் பே பண்ணோன்னே என்ன பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கோ அதை தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுப்போம். ஓகே, ஸோ பை அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் வந்து 1,29,971. இங்கே நம்ம இங்கே ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே ஷேர் கேபிட்டல் தட் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ண முடியாது. ஏன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கே அமௌண்ட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அப்போது எப்படி நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ண முடியும்? ஸோ அதனால் சம் வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இப்படி தான் நம்ம லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். From the following particulars, prepare liquidator's final statement of account. Capital 1 lakh rupees, loss 1,11,500 rupees, cash 1,000 rupees, cash receipt from sale of machinery, stock and collection from debtors 79,000 rupees. 6% secured debentures 50,000 rupees, interest due on the above 1,500 rupees, preferential creditors 5,000, unsecured creditors 35,000 rupees, liquidation expenses 500 rupees, liquidators remuneration to be calculated at 3% on the assets sold and 2% on the amount paid to secured creditors. So நம்மளுக்கு கொஸ்டினில் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அசட்ஸ் ரியலைஸ்டு கொடுத்துருக்காங்க, டிபெஞ்சர்ஸில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் டியூ இருக்குது, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க. லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 3%. ஓகே, அசட் ரியலைஸ் ஆகுதில்ல அதில் 3% அண்ட் 2% பே டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ். ஸோ அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸில் பே பண்ணுறதுல 2% நம்ம கால்குலேட் பண்ணும். இங்கே அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸும் எடுத்துக்குவோம், அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸும் எடுத்துக்குவோம். ஓகே, அண்ட் கேஷ் பாருங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீட் ஃப்ரம் சேல் ஆஃப் மிஷினரி, ஸ்டாக், கலெக்ஷன் அண்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ் இதெல்லாம் தான் வந்துட்டு அசட் ரியலைஸ்ட். இந்த கேஷ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணும்போது எடுக்க மாட்டோம். லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸுக்கு எவ்வளோ அவைலபிள் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஹெட்டிங் எழுதிக்கிறோம், calculation of amount available for unsecured creditors. First என்ன எழுதுவோம், total receipts. So total receptsல assets realize ஆகுதுல அதையும் எடுத்துக்கணும், அதே மாதிரி இந்த cash எடுத்துக்குவோம். total receptsல cash எடுத்துக்குவோம், ஏன்னா அது கம்பெனியோட cash, அதையும் வச்சு தானே பே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால கேஷையும் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன எழுதுகிறோம், 79,000 assets realized and 1,000 rupees வந்து cash. ஸோ அவுட்டர் காலமில் 80,000 rupees. இதுலேருந்து என்ன மைனஸ் பண்ண போகிறோம், அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்ஸ் மைனஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எழுதுவோம், லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன். ஸோ லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அசட்ஸ் ரியலைஸ்ட்லேயும் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்லையும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதோட கால்குலேஷன் பார்க்கலாம். calculation of liquidators partial remuneration on assets realized 79,000 மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா assets realized எவ்வளோ 79,000 தான். இங்கே டோட்டல் ரிசிப்ட்ஸில் நம்ம கேஷ் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ எல்லா இந்த கேஷ் இருக்கிறதையும் வச்சு தான் நம்ம பே பண்ண போகிறோம். பட் அசட் ரியலைஸ் ஆனது எவ்வளோ 79,000, அதில் தான் நம்ம லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணுவோம். இந்த கேஷ் வந்து இந்த அசட்ஸ் ரியலைஸ்ட் கீழே கொடுத்துருந்தா தான் நம்ம எடுப்போம் போன சம் மாதிரி.
பட் இங்கே கேஷை தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது அசட்ஸ் ரியலைஸில் எடுக்க மாட்டோம். ஸோ 79,000 இன்டூ 3%. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3%, which is 2,370 rupees. அடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸில் கால்குலேட் பண்ணும். ஸோ ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் 5,000. 5,000ல் 2%. ஸோ இன்டூ 2% 100 rupees. ஸோ டோட்டல் வந்து 2,470. இந்த 2,470 தான் இங்கே போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன எழுதணும்? இங்கே லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் 500 rupees. இதுக்கப்புறம் யாருக்கு பே பண்ணும்? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளோ? 5,000 rupees. அடுத்தது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு 50,000 கொடுக்கணும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் டியூனா இன்னும் பே பண்ணாமல் இருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணி தான் நம்ம போடணும். ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் plus interest, that is 50,000 plus 1,500 which is 51,500. இப்போ எல்லாமே பே பண்ணிட்டோம். அடுத்தது தான் என்ன பண்ண போகிறோம்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 59,470. இப்போ 80,000லேருந்து 59,470 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ். ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து 20,530. இப்போ இந்த 20,530யும் இங்கே அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அமௌண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணும். இங்கே எவ்வளோ இருக்குது? 35,000. இங்கே எவ்வளோ இருக்குது? 20,530. ஸோ இது வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்குது. இன்அடிக்குவேட்டாக இருந்தால் நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். போன சம்மில் பார்த்தா அதே ஃபார்முலா தான். மோஸ்ட் ஆஃப் த சம்ஸில் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் calculation of liquidators remuneration on unsecured creditors is equal to 20,530 into 2% இருக்கு இல்லையா? 2 divided by 100 plus 2. So formula என்னது? Amount available to unsecured creditors into rate divided by 100 plus rate. Okay, which is 403 rupees. இப்போ liquidators final statement of account prepare பண்ணலாம். ஓகே, ரெசிப்ட்ஸ் காலம் ஓப்பன் பண்ணுறோம், பேமெண்ட்ஸ் காலம் ஓப்பன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? டு அசட்ஸ் ரியலைஸ்ட். ஸோ அசட்ஸ் எதெல்லாம் ரியலைஸ் ஆகுது? மிஷினரி, ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ். ஸோ மிஷினரி, ஸ்டாக், டெட்டாஸ் எழுதுகிறோம். அதோட டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படியே 79,000 அவுட்டர் காலமில் எழுதுகிறோம். இதுக்கு அடுத்தது என்ன எழுதுவோம்னா கேஷ் எழுதுவோம். ஓகே, ஸோ ரெசிப்ட்ஸில் கேஷும் வரும். ஸோ டு கேஷ் அதை தனியாக தான் எழுதணும், அசட்ஸ் ரியலைஸ்ட் கீழே காட்டக்கூடாது. ஸோ டு கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,000. இதில் கால் மணி ரிசீவ்டோ இல்லை சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸோ நம்மளுக்கு கொடுக்கல இந்த சம்மில். ஸோ அதெல்லாம் எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்ஸ். பேமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் என்னது? லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ லிக்விடேட்டரோட டோட்டல் ரெமுனரேஷன் இப்போ எழுத போகிறோம். அசட்ஸ் ரியலைஸ் 2,370, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் 100 அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ் 403 rupees. ஸோ டோட்டல் 2,873. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 500 rupees. இதுக்கு அடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ். ஸோ பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் 5,000. நெக்ஸ்ட்டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். இங்கே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்கறதுனால டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் எழுதுகிறோம். 50,000 ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் 51,500. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் பண்ணுறோம் ரெண்டு சைடும். இப்போ நம்மளுக்கு என்ன பேலன்சிங் ஃபிகர் கிடைக்குதோ அதுதான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ணுற அமௌண்ட்டு. ஓகே, ஸோ பை அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ் 20,127. இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணும். Third problem பார்க்கலாம். A Limited went into liquidation with the following liabilities. Secured creditors 20,000 rupees, securities realized 25,000 rupees, preferential creditors 600 rupees, unsecured creditors 30,500 rupees. Liquidation expenses are 252 rupees. Liquidator is entitled to a remuneration of 3% on the amounts realized, including securities with creditors, and 1.5% on the amount distributed to unsecured creditors. The various assets realized 26,000 rupees, excluding securities in the hands of the secured creditors. Prepare the liquidator's final statement of accounts. So question என்ன சொல்றாங்க? A Limited liquidationக்கு போகும்போது அவங்க கிட்ட இந்த liabilities எல்லாம் இருக்கு. Secured creditors கிட்ட இருக்கிற securities realize ஆகிற amount 25,000 rupees. Liquidation expenses கொடுத்துருக்காங்க. Liquidators remuneration எப்படி calculate பண்ண சொல்றாங்கன்னா, அசட் ரியலைஸ் ஆகுதுல்ல அதில் 3%ம் அதோட சேர்த்து செக்யூரிட்டிஸ் வித் கிரெடிட்டர்ஸ். செக்யூரிட்டிஸ் வித் கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது? 25,000. அதையும் சேர்த்து இந்த 3% கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க ரெமுனரேஷனாக. ஸோ அசட் ரியலைஸ்ட் வேல்யூ ப்ளஸ்
செக்யூரிட்டிஸ் ரியலைஸ்ட் ரெண்டுத்தையும் வச்சு 3% கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ், தட் இஸ் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் நம்மளுக்கு 1.5% கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அசட்ஸ் ரியலைஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவில் செக்யூரிட்டிஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸை சேர்க்கலை. ஓகேவா? இப்போ நம்மள ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணோம். ஸோ லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னது? டோட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ டோட்டல் ரெசிப்ட்ஸில் நம்ம என்ன எடுப்போம்னா அசட்ஸ் ரியலைஸ்ட் ப்ளஸ் சர்ப்ளஸ் from the hands of secured creditors. So secured creditors கிட்ட 20,000 rupees pay பண்ணும். ஆனால் securities எவ்வளோ ரியலைஸ் ஆகுது? 25,000. ஸோ அப்போ 20,000லேயும் 25,000 ரியலைஸ் ஆகுது. அப்போ 5,000 நம்மளுக்கு என்னது? சர்ப்ளஸ் அமௌண்ட். ஓகே, செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ண வேண்டியது 20,000. ஆனால் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கிட்ட, அது ரியலைஸ் ஆகிறது 25,000. ஸோ 5,000 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே, அதை தான் நம்ம சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசட்ஸ் ரியலைஸ்ட் ப்ளஸ் சர்ப்ளஸை ஆட் பண்ணுறோம். விச் இஸ் அசட் ரியலைஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 26,000 அண்ட் சர்ப்ளஸ் 5,000. ஸோ டோட்டல் 31,000 நம்ம டோட்டல் ரெசிப்ட். இதுலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணோம்? அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஓகே, லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அசட்ஸ் ரியலைஸ்டில். ஓகே, அசட்ஸ் ரியலைஸ்டில் என்னத்தை இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க? செக்யூரிட்டிஸ் வித் கிரெடிட்டார்ஸ். செக்யூரிட்டிஸ் வித் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ ரியலைஸ் ஆகுது? 25,000. ஸோ 26,000 ப்ளஸ் 25,000 போட்டுட்டு அதுக்கப்புறம் 3% கால்குலேட் பண்ணும். ஸோ 26,000 ப்ளஸ் 25,000 51,000 இன்டூ 3% 1,530 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் கால்குலேட் பண்ணும். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் 600 இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ்? 1.5%, which is 9 rupees. இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். வித் 1,539 rupees இருக்குது. இப்போ இந்த இடத்துல 1,539 போஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பே பண்ண போகிறோம்? லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது? 252. அதுக்கு அடுத்தது ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் எது வரும்? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஸோ 600 rupees ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஓகே, இப்போது இங்கே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்ன்னு தெரியும். ஸோ இது டோட்டல் வந்து 2,391. 31,000 மைனஸ் 2,391 நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் விச் இஸ் 28,609 rupees. ஓகே, இப்போ இந்த 28,609யும் இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். இங்கே அமௌண்ட் இன்அடிக்குவேட்டாக இருக்குது பே பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஃபார்முலா என்னது? அமௌண்ட் அவைலபிள் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இன்டூ ரேட் டிவைடட் பை 100 ப்ளஸ் ரேட். ஓகே, ஸோ அமௌண்ட் அவைலபிள் எவ்வளோ? 28,609 இன்டூ 1.5 ரேட் divided by 100 plus 1.5 which is 101.5. நம்மளுக்கு கிடைக்கிற remuneration 423 on unsecured creditors. இப்போ liquidators final statement of account prepare பண்ண போகிறோம். ஸோ heading எழுதிக்கோங்க and columns open பண்ணிக்கோங்க. receipts amount, payments amount, debit side, credit side mention பண்ணுங்க. first item என்னது? assets realized. to assets realized amount எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 26,000. next என்ன எழுத போகிறோம்? இந்த surplus இருக்குல்ல 5,000 அதை எழுத போகிறோம். ஸோ to surplus from securities held by secured creditors. ஸோ இந்த 25,000 minus 20,000 நம்மளுக்கு 5,000 surplus. ஓகே, இங்கே கால் மணி எதுவும் கொடுக்கல, கேஷும் கொடுக்கல, அவ்வளோதான். ஓகே, இப்போ பேமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டு பை லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஆல்ரெடி நம்ம அசட்ஸ் ரியலைஸ் கால்குலேட் பண்ணோம். 1,530 ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 9 rupees அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் 423. ஸோ டோட்டல் வந்து 1,962. ஓகே, அடுத்தது என்ன எழுதுவோம்? லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 252. அடுத்தது ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் எது வரும்? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் விச் இஸ் 600 rupees. இங்கே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இல்லாதனால நம்மளுக்கு சம் இங்கே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ டோட்டல் பண்ணுறோம். இந்த சைட் 31,000. ஸோ சேம் டோட்டல் இந்த சைடும். இப்போது நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் தான் அமௌண்ட் பெய்ட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ பை அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் வந்து 28,186.
ஸோ இப்படி தான் இந்த சம்முக்கு liquidators final statement of account ப்ரிப்பேர் பண்ணுறோம். Next sum, the following particulars relate to a limited company which has gone into voluntary liquidation. You are required to prepare the liquidator's final statement of account, allowing for his remuneration at 2% on the amount realized and 2% on the amount distributed among unsecured creditors other than preferential creditors. Preferential creditors 10,000 rupees, unsecured creditors 32,000 rupees, debentures 10,000 rupees. Assets realized as follows: land and buildings 20,000 rupees, plant and machinery 18,650 rupees, furniture and fittings 1,000 rupees. The liquidation expenses amount to rupees 1,000. ஓகே, கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்பெனி வாலண்டரி லிக்விடேஷனில் போகிறாங்க அண்ட் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் வந்து அசட் ரியலைஸில் 2%ம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் 2%ம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2% நம்ம கால்குலேட் பண்ணுறது அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் மட்டும்தான், அதர் தேன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸை இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு யூஸ்வலாக லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணும்போது 3 பார்ட்ஸ் இருக்கும். அசட்ஸ் ரியலைஸில் கால்குலேட் பண்ணுவோம், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் கால்குலேட் பண்ணுவோம், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? பட் இந்த கொஸ்டினில் இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு இருக்கோ அந்த அமௌண்ட்டில் 2% மட்டும் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் தேன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னால் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸை எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அசட்ஸ் ரியலைஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் ரெசிப்ட்ஸ் எழுதுகிறோம். டோட்டல் ரெசிப்ட்ஸில் இங்கே அசட்ஸ் ரியலைஸ்ட் மட்டும்தான் எடுக்கிறோம். ஏன்னா கேஷ் பற்றியோ இல்லை சர்ப்ளஸ் பற்றியோ எதுவுமே சொல்லலை. ஸோ அசட் ரியலைஸ்ட் மட்டும்தான் எடுக்கிறோம். அசட் ரியலைஸில் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 39,650. ஓகே, இதுலேருந்து நம்ம ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் பேஸ் பண்ணி மைனஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ லெஸ் ஃபஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன், லீகல் சார்ஜஸ் எதுவும் கொடுக்காதனால டேரெக்டாக நம்ம லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் எடுக்கிறோம். ஸோ லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷனில் நம்ம எதை மட்டும் எடுக்கணும், அசட்ஸ் ரியலைஸ்டில் எவ்வளோ பர்சன்டேஜோ அதை மட்டும் தான் கால்குலேட் பண்ணும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ கால்குலேஷன் பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் ஆன் அசட்ஸ் ரியலைஸ்ட் 39,650 into 2% which is 793 rupees. அதை இங்கே போஸ்ட் பண்ணுறோம். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எடுக்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் வரும், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஓகே, which is 1,000 rupees. இதுக்கு அடுத்தது ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் எது வரும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணும், 10,000 rupees. ஓகே, இதுக்கப்புறம் டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருந்தா டிபெஞ்சர்ஸ் எடுக்கணும். இங்கே டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 10,000 rupees. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறதா அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ இது டோட்டல் பார்க்கலாம். டோட்டல் வந்து 21,793. இப்போ 39,650லேருந்து 21,793 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் விச் இஸ் rupees 17,857. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே இன்அடிக்குவேட் பேலன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஃபார்முலா என்னது, அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இன்டூ ரேட் டிவைடட் பை 100 + ரேட். ஸோ இப்போ கால்குலேஷன் பார்க்கலாம். 17,857 into 2 divided by 100 + 2 which is 102. ஸோ 350 rupees வருது. இப்போ லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டெபிட் சைட் கிரெடிட் சைடு எழுதிக்கோங்க. ஸோ ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன எழுதுவோம், அசட் ரியலைஸ்ட். ரெசிப்ட்ஸில் அசட் ரியலைஸ்ட் எழுத போகிறோம். ஸோ டு அசட் ரியலைஸ்ட் ஒவ்வொரு ஐட்டமையும் நம்ம தனித்தனியாக மென்ஷன் பண்ணும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 20,000. நெக்ஸ்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி 18,650. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 1,000 rupees. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ரெசிப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைட். பேமெண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ இங்கே கால்குலேட் பண்ணியிருந்தோம். அசட் ரியலைஸ் 793 அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் 350. ஸோ டோட்டல் வந்து 1,143. ஸோ அதை எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு
liquidation expenses. So by liquidation expenses 1000 rupees. இதுக்கு அடுத்தது யாருக்கு பே பண்ணும்? preferential creditors. So by preferential creditors 10,000 rupees. Next debenture holders. So by debenture holders 10,000 rupees. Okay. இப்போ நம்மளுக்கு unsecured creditorsக்கே insufficientஆ இருந்துச்சு. So அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு ரெண்டு சைட் டோட்டல் 39,650 வருது அண்ட் பேலன்சிங் ஃபிகரை தான் நம்ம unsecured creditorsக்கு பே பண்ணுறோம். ஸோ பை unsecured creditors அமௌண்ட் வந்து 17,507. இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The Ultra Optimus Limited went into liquidation. Its asset realized 3,50,000 rupees excluding amount realized by sale of securities held by the secured creditors. The following was the position. Share capital 1000 shares of 100 rupees each. Secured creditors, securities realized 40,000, 35,000 rupees. Preferential creditors 6,000 rupees. Unsecured creditors 1,40,000 rupees. Debentures having a floating charge on the assets of the company 2,50,000 rupees. Liquidation expenses 5,000 rupees. Liquidators remuneration 7,500 rupees. Prepare liquidators final statement of account. ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்பெனி லிக்விடேஷனில் போது அதோட அசட்ஸ் ரியலைஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அசட்ஸ் ரியலைஸ்டில் சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸை இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கிட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸ் எவ்வளோ ரியலைஸ் ஆகுது? 40,000. பட் செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட் எவ்வளோ? 35,000. ஸோ 5,000 என்னது? சர்ப்ளஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம ரெசிப்ட் சைடில் இந்த சர்ப்ளஸை எழுதுவோம். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேல்குலேஷனும் வேணாம், நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம்? லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் போட போகிறோம். இப்போ நம்ம லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். டெபிட் சைட் கிரெடிட் சைடு எழுதுங்க அண்ட் காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸ் அண்ட் கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ். ஸோ ரெசிப்டில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னது? அசெட் ரியலைஸ்ட். ஸோ 2 assets realized 3,50,000. இதுக்கு அடுத்தது என்ன எழுத போகிறோம்? செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கிட்ட 35,000 பே பண்ணும். பட் செக்யூரிட்டிஸ் ரியலைஸ் ஆகிறது எவ்வளோ? 40,000. ஸோ 5,000 சர்ப்ளஸாக இருக்குது, அதுதான் நெக்ஸ்ட் எழுத போகிறோம். ஸோ டு சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் பை செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ 40,000 மைனஸ் 35,000 5,000. ஓகே, இங்கே கால் மணி எதுவும் கொடுக்கல. ஸோ ரெசிப்ட்ஸில் இந்த ரெண்டு ஐட்டம் தான். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்ஸ்க்கு போகிறோம். பேமெண்ட்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? லீகல் சார்ஜஸ். லீகல் சார்ஜஸ் இங்கே கொடுக்கல, அதனால் அதுக்கு அடுத்த ஐட்டம் பை லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ அடுத்தது ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்கிறது லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் விச் இஸ் 7,500. அதுக்கு அடுத்தது என்ன பே பண்ணும்? லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 5,000 rupees. இதுக்கு அடுத்தது என்ன பே பண்ணுவோம்? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஸோ பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 6,000. ஓகே, அதுக்கு அடுத்தது டிபெஞ்சர்ஸ். ஸோ பை டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 2,50,000. ஓகே, இதுக்கப்புறம் தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டெபிட் சைடை ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு கிடைக்கிறது 3,55,000. ஸோ ரெண்டு சைட் டோட்டலும் 3,55,000. பேலன்சிங் ஃபிகர் தான் பை அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் விச் இஸ் 86,500. ஓகே, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு 1,40,000 பே பண்ணும். பட் இங்கே இருக்கிறது அவைலபிள் 86,500 தான். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணும். இங்கே டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The Ashok Company Limited went into voluntary liquidation on 31/12/2014 when the statement of affairs was as follows. Unsecured creditors stood at 40,000 rupees including 5,000 preferential claims. Secured creditors secured on plant and machinery stood at 20,000 rupees. Cash in hand was 1,000 rupees. The liquidator realized plant and machinery for 15,000 rupees and the other assets realized 10,000 rupees. The liquidation expenses amounted to 1,000 rupees and the liquidator's remuneration was fixed at 4% of the amount realized including cash balance and 2% of the amount distributed to unsecured creditors including preferential creditors. Prepare liquidator's final statement of accounts. ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஒரு கம்பெனி வாலண்டரி லிக்விடேஷனில் போகிறாங்க அண்ட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் கொடுத்துருக்கிறது என்னென்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து 40,000. இந்த 40,000ல் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 5,000. ஸோ அப்போ ஆக்சுவல் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ? 35,000. ஓகே, நெக்ஸ்ட்டு செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்
செக்யூர்ட் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கிட்ட இருக்கிற செக்யூரிட்டி வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி, அது 20,000. நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் 1,000 rupees. Liquidator realized plant and machinery. ஸோ இந்த plant and machinery-யை ரியலைஸ் பண்ணுறாங்க 15,000 rupees-க்கு. and other assets realized 1,000 rupees, 10,000 rupees. The liquidation expenses 1,000 rupees கொடுத்திருக்காங்க. Liquidator's remuneration asset realized plus cash balance-யும் சேர்த்துக்க சொல்கிறாங்க. ஓகே, யூஷுவலாக நம்ம எடுக்க மாட்டோம், பட் இந்த கொஸ்டினில் அசட் ரியலைஸ்டோட கேஷ் பேலன்ஸையும் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதில் 4% liquidator's remuneration. அதுக்கப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸையும் சேர்த்து liquidator's remuneration 2%. ஸோ அப்போ liquidator's remunerationல 3 parts வருதா? ஒன்று வந்து அசட்ஸ் ரியலைஸ்ட், அந்த அசட்ஸ் ரியலைஸ்டோட கேஷ் பேலன்ஸும் எடுத்துக்கிறோம், அதில் 4% கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் 2% கால்குலேட் பண்ணுறோம். அப்புறம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு liquidator's remuneration கால்குலேட் பண்ணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸ். டோட்டல் ரெசிப்ட்ஸில் இந்த அதர் அசட்ஸ் ரியலைஸ்டும் கேஷ் இன் ஹேண்டும் தான் எடுப்போம். இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியை எடுக்க மாட்டோம். ஏன் பிளான்ட் அண்ட் மிஷினரி எடுக்க மாட்டோம் அப்படின்னா, செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கிட்ட பிளான்ட் அண்ட் மிஷினரி செக்யூரிட்டியாக இருக்குது. செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ண வேண்டியது 20,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி ரியலைஸ்ட் ஆன அமௌண்ட் வந்து 15,000. இங்கே சர்ப்ளஸ் எதுவும் இல்லை, ஸோ அதனால எடுக்க மாட்டோம். ஸோ இங்கே டோட்டல் ரெசிப்ட்ஸ் இந்த 10,000 + 1,000 which is 11,000. இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் லீகல் சார்ஜஸ் தான் ஃபர்ஸ்ட்டு. லீகல் சார்ஜஸ் இந்த கொஸ்டினில் இல்லை, ஸோ அதனால் எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன். ஸோ லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷனில் எது எடுக்கணும்? அசட் ரியலைஸ்ட் ப்ளஸ் கேஷ் பேலன்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஸோ அதோட கால்குலேஷன் பார்க்கலாம். ஆன் அசட்ஸ் ரியலைஸ்ட், இந்த அசட்ஸ் ரியலைஸ்டில் நம்ம இந்த கேஸில் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணும்போது மட்டும் இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி அமௌண்ட்டை எடுப்போம். ஏன் அப்படின்னா, இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியை ரியலைஸ் பண்ணது லிக்விடேட்டர். ஸோ அதனால் அதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ரெமுனரேஷன் பே பண்ணணும். ஸோ அதனால் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷனில் மட்டும் இந்த 15,000 எடுத்துக்குவோம். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி 15,000 ப்ளஸ் அதர் அசட்ஸ் 10,000 ப்ளஸ் கேஷ் இன் ஹேண்ட் 1,000, நம்மளுக்கு 26,000 வருது. அதில் 4%, ஓகே, 1,040. அடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5,000. ஸோ 5,000 into 2% which is 100. ஸோ டோட்டல் லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் வந்து 1,140. ஸோ இங்கே எழுதுகிறோம் 1,140. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம? பார்ஷியல் ரெமுனரேஷனுக்கு அடுத்தது லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். ஓகே, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,000. ஸோ லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 1,000 எழுதுகிறோம். இதுக்கு அடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000. இந்த கொஸ்டினில் டிபெஞ்சர்ஸ் பற்றி எதுவுமே கொடுக்கல, ஸோ டிபெஞ்சர்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ இதோட டோட்டலாக அவுட்டர் காலமில் எழுதுகிறோம், which is 7,140. ஸோ இப்போ 11,000லேருந்து 7,140 போனால் நம்மளுக்கு அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோன்னு தெரியும், which is amount 3,860 rupees. ஓகே, இப்போ இந்த 3,860 rupees தான் அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். பட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணும்? 35,000. ஓகே, 40,000ல் 5,000 ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், பேலன்ஸ் 35,000. பட் இங்கே இருக்கிறது 3,860. ஸோ அப்போ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா என்னது? அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இன்டூ ரேட் டிவைடட் பை 100+ ரேட். ஸோ 3,860 into 2 divided by 102, which is 76 rupees. Liquidator's final statement of account prepare பண்ணலாம். ஸோ liquidator's final statement of account ஹெட்டிங் எழுதுகிறோம். டெபிட் சைட் கிரெடிட் சைடை மென்ஷன் பண்ணுங்கள். டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸ் காலம் அமௌண்ட் காலம், கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ் காலம் அமௌண்ட் காலம். இப்போ ரெசிப்ட்ஸில் என்ன அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து டு அசட்ஸ் ரியலைஸ்ட். அசட்ஸ் ரியலைஸ்டில் அதர் அசட் ரியலைஸ்ட் 10,000. ஓகே, கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது. கேஷ் இன் ஹேண்ட் அசட் ரியலைஸ்ட் கீழே கொடுக்கல, ஸோ அது தனியாக டூ கேஷ் இன் ஹேண்டுன்னு எழுதுகிறோம், 1,000 rupees. ஓகே, அவ்வளோதான் ஐட்டம்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டில் பை லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் அசட் ரியலைஸில் 1,040, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் 100, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸில் 76. ஸோ டோட்டல் வந்து 1,216 rupees. ஸோ 1,216 rupees எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 1,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 1,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பே பண்ணும்? ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ஸோ பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 5,000 rupees. ஓகே, இப்போது
நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் தான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஏன்னா இங்கே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் யாருக்கு பே பண்ணுவோம்? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு அடுத்தது அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு. ஓகே, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு அமௌண்ட் இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறோம். ரெசிப்ட் சைட் டோட்டல் வந்து 11,000. ஸோ அதே தான் கிரெடிட் சைடுக்கும் டோட்டல். பேலன்சிங் ஃபிகர் பை அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் 3,784. ஸோ இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணும். Next problem பார்க்கலாம். Ambitions Limited went into liquidation on 31st December 2016. Following information is available with the liquidator. Sundry creditors amount to rupees 75,660, out of which 8,000 rupees are preferential. 6% debentures carrying floating charge on the assets amounted to rupees 80,000. Debenture holders were paid interest up to 36/2016. The assets realized as follows. Stock in trade 84,000 rupees, plant and machinery 60,000 rupees, cash in hand stood at 500 rupees. Debentures were paid off on 30th June of the following year with interest. Liquidators expenses amounted to 1,902 rupees and they were entitled to remuneration at 3% on the amount realized and 2% on the amount distributed to unsecured creditors. Prepare liquidators final statement of account. So ஆம்பிஷன் ஒரு கம்பெனி, அவங்க வந்து லிக்விடேஷனுக்கு போகிறாங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து 75,660, அதில் ப்ரிஃபரன்ஷியல் 8,000. ஸோ பேலன்ஸ் என்னது? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். எப்போவுமே சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸாக தான் வருவாங்க. ஓகே, ஏன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு எந்த செக்யூரிட்டியும் பிளெட்ஜாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிபெஞ்சர்ஸ் வந்து 80,000. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க 36/2016 வரைக்கும். ஓகே, அசட்ஸ் என்ன ரியலைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிபெஞ்சர்ஸ் வேர் பெய்ட் ஆஃப் ஆன் 30th June ஆஃப் த ஃபாலோயிங் இயர், அதாவது அடுத்த வருஷம் பே பண்ணியிருக்காங்க, வித் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ் அமௌண்டட் டு 1,902. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 1,902. லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் என்ன சொல்கிறாங்க? அமௌண்ட் ரியலைஸ், தட் இஸ் அசட் ரியலைஸில் 3%, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட் அவைலபிளில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸும் வரும். ஏன்னா இங்கே வந்து அதர் தேன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்ன்னு வேர்ட் கொடுக்கல, ஜென்ரலாக டிஸ்ட்ரிபியூட்டட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அப்போ இங்கே 3 பார்ட்ஸையும் எடுத்துக்குவோம். ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணும்போது அசட்ஸ் ரியலைஸ்டும் எடுத்துக்குவோம், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸும் எடுத்துக்குவோம், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அவைலபிளோ அதையும் எடுத்துக்குவோம். இப்போ நம்மள லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸ். டோட்டல் ரெசிப்ட்ஸில் அசட்ஸ் ரியலைஸ்ட், இங்கே கேஷ் இன் ஹேண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சேர்த்து எடுத்துக்கணும். விச் இஸ் 84,000 + 60,600 + 500 which is 1,45,100. ஓகே, இதுலேருந்து என்ன மைனஸ் பண்ணும்? ஃபஸ்ட்டு லீகல் சார்ஜஸ். இங்கே லீகல் சார்ஜஸ் எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன். ஸோ லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அசட் ரியலைஸ்ட்லையும் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்லையும். ஸோ ஆன் அசட்ஸ் ரியலைஸ்ட் 1,45,100 into 3%, 4,353 rupees. On preferential creditors 8,000. So 8,000 into 2%, which is 160 rupees. நம்மளுக்கு total liquidators partial remuneration வந்து 4,513. So இந்த 4,513 நீங்க எழுதுறோம். Next வந்து liquidation expenses. So liquidation expenses எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,902. அதுக்கு அடுத்தது preferential creditors. So preferential creditors எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8,000. அடுத்தது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸில் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி போட போகிறோம்? 80,000. ஓகே, 80,000ல் இன்ட்ரெஸ்ட் இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்கல்ல, டிபெஞ்சர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜ், அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 80,000 into 6%. எவ்வளோ மந்த்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்? 6 மந்த்ஸுக்கு. ஓகே, so 6/12 which is 4,800 rupees. இந்த 4,800யும் இந்த 80,000 ஓட ஆட் பண்ணி நம்ம பே பண்ணணும். ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு 80,000 plus 4,800 which is 84,800 rupees. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அவைலபிளாக இருக்குன்னு கால்குலேட் பண்ணும். இதோட டோட்டல் நம்ம அவுட்டர் காலமில் போட்டுக்கலாம். விச் இஸ் 99,215. ஸோ 1,45,100லேருந்து 99,215 போச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் விச் இஸ் 45,885.
இப்போ 45,885 தான் இருக்குது. பட் இங்கே நம்ம எவ்வளோ பே பண்ணோம்? 75,660 மைனஸ் 8,000. இதில் வந்து 75,660ங்கிறது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதில் 8,000 ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸும் இருக்குது. அப்போ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் போச்சுன்னா பாக்கி இருக்கிறதெல்லாம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ இங்கே இருக்கிற அவைலபிள் பேலன்ஸ் நம்மளுக்கு 45,885 தான். ஸோ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஃபார்முலா என்னது? அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இன்டூ ரேட் டிவைடட் பை 100 + ரேட். ஓகே, which is 45,885 into rate எவ்வளோ? 2 divided by 102, which is 900 rupees. இப்போ liquidators final statement of account prepare பண்ணும். ஸோ liquidators final statement of account open பண்ணுறோம். debit side credit side mention பண்ணணும். அதுக்கப்புறம் debit sideல receipts amount column, credit sideல payments amount column. First item to assets realized. Okay, so to assets realizedல இதெல்லாம் எழுதுவோம் நம்ம. stock and trade 84,000. Okay, next plant and machinery 60,600. next cash in hand 500. okay, இவ்வளோதான் assets realized கொடுத்துருக்காங்க. next payment side. payments-ல first by liquidators remuneration. ஸோ இங்கே calculate பண்ணியிருந்தோம். asset realized-ல 4,353, preferential creditors-ல 160 and unsecured creditors-ல 900. so total 5,398. okay, next liquidation expenses. so by liquidation expenses 1,902. அடுத்தது by preferential creditors 8,000 rupees. okay, next debentures இருக்கு. so by debenture holders நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் calculate பண்ணோம் இல்லையா? 80,000 plus அந்த interest 4,800. so amount outer columnல 84,800. okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டோட்டல் பண்ணிட்டு ரெசிப்ட் சைடு டோட்டல் பண்ணிட்டு பேலன்சிங் ஃபிகரை கிரெடிட் சைடில் பை அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னு எழுத போகிறோம். ஸோ ரெசிப்ட் சைடோட டோட்டல் 1,45,100. அதே தான் கிரெடிட் சைட்லையும் டோட்டல். இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகரை பை அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்னு எழுதுவோம். அமௌண்ட் வந்து 45,000 rupees. இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணும். Next sum பார்க்கலாம். The following particulars are related to a company which has gone into liquidation. You are required to prepare liquidator's final statement of account allowing for his remuneration at 2% on the amounts realized on assets and 2% on the amounts distributed to unsecured creditors other than preferential creditors. Unsecured creditors 2,24,000 rupees, preferential creditors 70,000 rupees, debentures 75,000 rupees, assets realized as follows: cash in hand 20,000 rupees, land and buildings 1,30,000 rupees, plant and machinery 1,10,500 rupees, furniture and fittings 7,500 rupees. The liquidation expenses amounted to rupees 2,000. A call of rupees 2 per share on the partly paid 10,000 equity shares was made and duly paid except in case of one shareholder owning 500 shares. ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? ஒரு கம்பெனி லிக்விடேஷனில் போயிட்டாங்க. லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் வந்து அசட்ஸ் ரியலைஸில் 2%, அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அவைலபிளாக இருக்கோ அதில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸை எடுக்கக்கூடாது அதர் தேன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸில் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ண மாட்டோம். ஓகே, அடுத்தது அசட்ஸ் எதெல்லாம் ரியலைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பார்ட்லி பெய்ட் அப் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. இப்போ லிக்விடேஷன் டைமில் இவங்க என்ன பண்ணுறாரு? லிக்விடேட்டர் அந்த மிச்சம் இருக்கிற பணத்தை கலெக்ட் பண்ணுறாரு. ஓகே, 10,000ல் 2 rupees கலெக்ட் பண்ணுறாரு. அதில் ஒரு ஷேர் ஹோல்டர் 500 ஷேர்ஸ் வச்சுருக்காரு. அவர் அந்த 2 rupees அவரோட 500 ஷேர்ஸ்க்கு பே பண்ணலை. ஓகே, பாக்கி மட்டும்தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸ். டோட்டல் ரெசிப்ட்ஸில் நம்ம அசட்ஸ் ரியலைஸ் ஆகுதுல இந்த அமௌண்ட், தட் இஸ் கேஷ் இன் ஹேண்ட், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும். ப்ளஸ் இங்கே கால் மணி இருக்குது, கால் மணி ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, அதையும் சேர்த்து தான் ஆட் பண்ணும். இப்போ இந்த கால் மணி எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 10,000 ஷேர்ஸ் பார்ட்லி பெய்டப் இப்போ கலெக்ட் பண்ணுறாரு. 2 rupees ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறாரு. ஓகேவா? யார்? லிக்விடேட்டர். ஸோ 10,000 ஷேர்ஸில் ஒரு ஷேர் ஹோல்டர் கிட்ட 500 ஷேர்ஸ் இருக்குது. அந்த 500 ஷேர்ஸ்க்கு அவர் பே பண்ணலை. அப்போ எவ்வளோக்கு மட்டும் அமௌண்ட் வந்திருக்கும்? 9,500 ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் அமௌண்ட் வந்திருக்கும். ஓகே, இப்போ கால் மணி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம் பாருங்கள். 10,000 minus 500, 9,500 shares into 2 rupees. கால் மணி எவ்வளோ? 2 rupees. ஸோ 19,000.
இப்போ நம்ம இந்த டோட்டல் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். அசெட்ஸ் ரியலைஸ்ட் வேல்யூ 2,68,000 ப்ளஸ் கால் மணி 19,000. ஸோ டோட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து 2,87,000. இதுலேருந்து நம்ம ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன். லிக்விடேட்டர்ஸ் பார்ஷியல் ரெமுனரேஷன் தான் நம்ம அசெட்ஸ்லேருந்து ரியலைஸ் ஆன அமௌண்ட்டில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணும், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ அசெட்ஸ் ரியலைஸ்ட் எவ்வளோ 2,68,000 இன்டூ 2%, which is 5,360. இந்த 5,360 இங்கே போஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,000 ருபீஸ். அடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் 70,000. இங்கே டிபெஞ்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, ஸோ டிபெஞ்சர்ஸும் எடுத்துக்கணும். டிபெஞ்சர்ஸ் வந்து 75,000 rupees. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலமில் எழுதலாம், which is 1,52,360. ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணுறோம். 2,87,000லேருந்து 1,52,360 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ், which is 1,34,640 rupees. ஓகே, இப்போ இந்த 1,34,640 இருக்கு இல்லையா, இங்கே வந்து unsecured creditors எவ்வளோ இருக்குது 2,24,000. அமௌண்ட் அவைலபிள் ஃபார் unsecured creditors இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்போ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஃபார்முலா என்னது, அமௌண்ட் அவைலபிள் ஃபார் unsecured creditors இன்டூ ரேட் டிவைடட் பை 100 + ரேட். ஓகே, ஸோ இங்கே 1,34,640 இன்டூ 2 டிவைடட் பை 102, which is 2,640 rupees. லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். டெபிட் சைட் கிரெடிட் சைட் மென்ஷன் பண்ணிக்கணும். டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸ் காலம் அமௌண்ட் காலம், கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ் காலம் அமௌண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து டு அசெட்ஸ் ரியலைஸ்ட். ஸோ டு அசெட்ஸ் ரியலைஸ்ட் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக எழுதணும். கேஷ் இன் ஹேண்ட் 20,000, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் 1,30,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,10,500. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 7,500. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் இருக்குது, என்னது கால் மணி. ஓகே, நம்ம கால் மணி கால்குலேட் பண்ணோம்ல 19,000, அதையும் இங்கே எழுதணும். ஸோ டு கால் மணி ரிசீவ்ட் 19,000 rupees. அடுத்தது பேமெண்ட்ஸ். பேமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பை லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ அசெட்ஸில் 5,360, அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸில் 2,640, டோட்டல் 8,000 rupees. அடுத்தது பை liquidation expenses. So liquidation expenses எவ்வளோ 2,000 rupees. அடுத்தது by preferential creditors 70,000 rupees. அடுத்தது by debenture holders 75,000. ஓகே, இப்போ நம்ம unsecured creditorsக்கு பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ டெபிட் சைட் டோட்டல் 2,87,000. ஸோ அதே தான் கிரெடிட் சைட் டோட்டலும் 2,87,000. ஓகே, பேலன்சிங் ஃபிகரை வந்து நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ பை அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் வந்து 1,32,000. ஸோ இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரெசிப்ட் சைடில் 3 ஐட்டம் தான், அசெட்ஸ் ரியலைஸ்ட், சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ், கால் மணி ரிசீப்ட். அண்ட் பேமெண்ட்ஸில் நம்ம ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அதே மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அண்ட் முக்கால்வாசி சம் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸோட ஸ்டாப் ஆயிரும். இதில் நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய பார்ட்டுங்கிறது லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ மற்றபடி இந்த சம் ரொம்ப 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 ஈஸி. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.